வணக்க நண்பர்களே! கிரிக்கெட் உலகில் நடக்காத ஒரு சில அதிசயம், ஒரு ஒரு சம்பவம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த 2வது டி20 இலங்கை வெர்சஸ் ஜிம்பாப்வே 2வது டி20 மேட்ச்ல வந்து நடந்திருக்கு. இந்த மேட்ச பார்த்தா இலங்கை ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கிறாங்க. இது வந்து இலங்கை ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல நண்பா. இந்த மேட்ச பார்த்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 ஐஸ் கட்டி மாரி தான் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் பயங்கர சுவாரஸ்யமா இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த மேட்ச்ல யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் பயங்கரமான சுவாரஸ்யம் எல்லாம் இந்த மேட்ச்ல நடந்தது. அப்படி என்னதான் இந்த மேட்ச்ல நடந்தது எல்லாமே தெளிவா அந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு முன்னாடி இப்பதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே. வாங்க தெளிவா வீடியோக்குள்ள போயிடலாம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வது டி20 இலங்கை வெர்சஸ் ஜிம்பாப்வே 2வது டி20 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் டி20 மேட்ச்ல வந்து இலங்கை கம்ஃபர்டபுளா அவங்களோட வெற்றியை வந்து பதிவு செஞ்சாங்க. ஏன்னா போராடி தான் ஜெயிச்சாங்க. இருந்தாலும் கம்ஃபர்டபுளா ஃபர்ஸ்ட் டி20 வின் பண்ணிட்டாங்க. எல்லாருமே நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க 2வது டி20 அதே மாதிரி ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே அடிச்சு தும்சம் பண்ணி இலங்கையை ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்திருப்போம். எல்லாரோட நினப்பும் அப்படிதான் இருந்திருக்கும். ஏன்னா இலங்கை இருக்கிறது ஒரு பெரிய டீம், ஜிம்பாப்வேங்கிறது சின்ன டீம் அப்படின்னால அப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இலங்கைக்கு ஒரு 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 மரண அடி குடுத்தாங்க. ஜிம்பாப்வே வந்து பொட்டலம் கட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். டாஸ் வின் பண்ணி இலங்கை வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து முதல்ல பேட்டிங் செஞ்சாங்க. அவங்க செஞ்ச தவறே அதுதான் நினைக்கிறேன் என்ன பொறுத்தவரைக்கும். முதல்ல பேட்டிங் ஆட ஆரம்பிச்ச இலங்கை, அவங்களோட விக்கெட் குசால் மெண்டிஸோட விக்கெட் 2வது ஓவரில் போச்சு. முஸ்தர்பானி எடுத்து தொடங்கி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட விக்கெட் வந்து சரன்னு போக ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் 17 ஓவருக்குலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டோட்டலாக பொட்டலம் ஆயிட்டாங்க. 80 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டையும் இழந்து இலங்கை வந்து மோசமான ஒரு ரெக்கார்டை வந்து படைச்சாங்க. இந்த ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ மோசமாக கிரிக்கெட் விளையாடணும் இலங்கை ரசிகர்கள் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து மட்டமாக கிரிக்கெட் விளையாண்டுட்டாங்க. ஓகே, 81 ரன் அடித்தா அந்த வெற்றி இலக்கோடு ஆரம்பித்த ஜிம்பாப்வே தொடக்கம் நல்லா இருந்தது. இவங்களோட ஒரு நல்ல ஒரு வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு மன வலிமையோடு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி விக்கெட்டுகள் ஒரு சைடு வந்து போனாலும் இவங்களோட அந்த இலக்கு ஜெயிக்கணுங்கிற இலக்கை வந்து கடைசியாக கரெக்டாக கொண்டு போனாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 14 ஓவரில் அந்த 81 ரன்னை சேஸ் பண்ணி அசால்ட்டாக வின் பண்ணாங்க. 5 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்ச் வந்து கம்ஃபர்டபுளாக ஜிம்பாப்வே வின் பண்ணது மட்டும் இல்லாமல் சீரீஸையும் பார்த்தீங்கன்னா லெவல் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் மொதல் டி20யில் இலங்கை வின்னு, 2வது டி20யில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே வின்னுனால சீரீஸ் லெவல் ஆகிருக்கு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 3வது டி20 மேட்ச் நடக்குது 5 மணிக்கு. இந்த மேட்ச் தான் ஒரு டிசைடர் மேட்சாக இருக்க போகுது. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த சீரீஸுங்கிறது போகும் நண்பர்களே. அதனால் இந்த மேட்சை பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமும் ரொம்ப ஒரு ஆர்வம் அதிகமாகவே இருக்குது. இந்த மேட்ச் யார் வின் பண்ணான்ட்டு ரொம்ப ஆர்வம் அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஜிம்பாப்வே இலங்கையை இவ்வளோ இவ்வளோ மட்டமாக வந்து விளையாட வச்சுருக்காங்க. இலங்கை வந்து இந்த அளவுக்கு வந்து சுருட்டியிருக்காங்க அப்படின்னால பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இலங்கைங்கிறது எவ்வளோ பெரிய டீமு, அந்த டீமை அசால்ட்டாக வந்து வேலை காமிச்சிருக்காங்க. ப்ளஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜிம்பாப்வேயோட இந்த டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்கள் ஆதரவை கொஞ்சம் கொடுங்க நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வைப்பலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.